அதாவது ஒரே கொஸ்டின், பட் அதில் 2 மீனிங் இருக்கு. பணி தொடருமா, யுவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா, ஒரு கொஸ்டின். அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா, பணி தொடருமா? இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனால் அது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு. நடிக்கிறது நான் ரசித்து பண்ணுற விஷயம், இதுவும் ரசித்து தான் பண்ணுறேன். நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ அதனால இப்போ வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியூவில் வந்து இருக்கார்ல, அந்த மாதிரி நான் ஆசுவாசம். ஓகே, அவ்வளோதான். நான் யோசிக்க முடியல எதுவும். அது அந்த சக்ஸஸ் ஆனது மட்டும்தான். இல்லை, இங்கே நிஜமாக சொன்னால் நிறைய ரிலீஸ் கம்மில் இருந்துச்சு, தியேட்டர் கிடைக்கல. இப்போ அப்புறம் பண்ணலாம் நான் நினச்சேன். அதுதான். Joseph sir, congratulations, a fantastic film. Thoroughly enjoyed the film. இப்போ the question that I'm asking is on behalf of Malayalam cinema. இப்போ மற்ற South Indian languages they're all making, when they release a film, they release it in all 4 South Indian languages. And Hindi போடுறாங்க, 5 languages release பண்றாங்க. Malayalam cinema has always provided us quality content, and we're impressed with exceptional Malayalam films. In fact, இந்த படமே கூட இப்போ இங்க ஸ்க்ரீன் பண்ணனா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. Vast majority of us would have missed it. Why is it that you are not making pan-Indian films, especially except for Dulquer Salmaan, who's actually whose movies are being made into pan-Indian films? Most other Malayalam films which are coming out are quality content which we find out later. Why is it that other languages நீங்க simultaneously release பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்கு, இந்த படம் ஒரு டைப்பில் எல்லா இடத்துக்கும் வரணும், மக்கள் பார்க்கணும் எல்லாம். எனக்கு கிடைச்சது இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதனால அப்படி வந்தேன். ஆசை இருக்கு, ஒரே படியாக ரிலீஸ் பண்ணதான் ஆசை இருக்கு. ஆனால் இப்போ தான் முடிஞ்சது. அது தெரியாது, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன், எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் அது சொல்லுது. நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்ணுறது. சார், நீங்கள் ஒரு நடிகர், இப்போ முதல்ல சார் இங்கே டைரக்டும் பண்ணியிருக்கீங்க, பிரமாதமாக இருக்குது படம். அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபவமாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸில் போடலாம்ல, எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி? அவங்க உங்களை தாண்டி அடித்து தூக்கி இருக்கிறாங்க 2 பேரும். எப்படா மாட்டுவாங்க உங்கள் கையிலங்கிற லெவலில் பார்க்குற எங்களுக்கு பெப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லன் பெருசாக இருப்பாப்புல, நீங்கள் 2 சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க. இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல, ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ளே இருக்குது, உள்ள மைண்ட் செட், உருவத்தில் இல்லை. தண்ணி போட்டாலும் வலிச்சாலும் அது அது இருந்தால் ஏறிடும், இல்லைன்னா இது நான் இன் மை ஒப்பீனியன் இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. அப்புறம் அது என்னோட யோசனை, இந்த மாதிரி 2 பசங்க வேணும், அது தேடிட்டு இருந்தேன் அவருக்காக. அப்போதான் இவர் வந்து பிக் பாஸ் அதில் கசத்திட்டு இருந்தேன், அப்படி தானே சொல்கிறோம். 2 பேரும் வந்து ஒரு பேராக வந்து அந்த அதில் ஒன்று பிளே எல்லாம் நான் பார்த்து ரசித்து அப்புறம் இவரே பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக இதுதான் என்னோட டிசைன், இந்த மாதிரி இருக்கணும் இவர், அதுதான் என்னோட டிசைன். இப்போல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்தில் தான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பணின்னு டைட்டில், மலையாளத்துலேயும் அதான் டைட்டிலா? 2வது அந்த கார் கூட டிஃபெண்டர்னு காட்டுறீங்க, அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும்ல. அது நிறைய பேர் சொல்லிட்டேன். நான் அது இன்னும் யோசிக்கிறது டைம் கிடைக்கல, அதுதான் நினச்சேன். டிஃபெண்டர் போடணும்னு தான் சொன்னேன். அப்புறம் நான் டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலான்னு நினச்சி ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வேற யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பண்ணினா சம்பவம் இங்கே சொன்னால் அதுதான் ಅದರ ಮೀನಿಂಗ್. ചേട്ടാ, ഞങ്ങൾക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു മൂവി, നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. പണി പറയുമ്പോൾ സംഭവമല്ല, നിങ്ങൾ ആരുടെ സംഭവം കുറിച്ചിട്ടാണ് പറയുന്നത്? இல்லை, அது நான் சொல்கிறது மிஸ்டேக்காக இருக்கும். சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு,
பணி என்ன சம்பவம்னு சொல்லுவாங்க. அதான் நான் அது சொன்னேன். வேலை அதுதான் நம்ம ஊர்லும் வேலை தான். ஆனா செஞ்சிடுவா அப்படி சொல்லுவல்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். சார் ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கேமராமேன் யாரு? ஏன்னா கேமரா வந்து மிரட்டி இருக்காரு. அதே போல இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டா நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து அவரு ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து வருவாரு, இவர் போயிடுவார் பைக்ல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப இதுவா இருந்தா அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்டா பண்ணியிருந்தாங்க, அவங்க அபிநயாவும் அவங்களும். ஸோ எப்படி அவங்க கிட்ட இதை கன்வே பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போது, இந்த சீன் இப்படிதான் இருக்கும்? ஏன்னா நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நான் தானே கோ ஆக்டர், நடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன். நானும் நடிச்சிடுவா, அவர் கூட இருந்து நடிச்சு ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமா இந்த அபிநயா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிடுவா. அவரு நமக்கு அது சொன்னா போதும், தெளிவா சொன்னா கரெக்டா வந்துடும். அவர் பண்றது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்துல இவர் பேச வேணாம், நான் வந்து இல்லை இவர் பேச வைக்கணும்னு நினைச்சு அப்படியே பண்ணிட்டேன். ஆனால் அது தேங்க்யூ. படத்துல அபிநய பேசல. அந்த ஐயோ அது ஒரு என்ன சொல்றது, நம்ம சொசைட்டியில் பார்க்கணும் ஒரு கேரிகேச்சர் ஷேடு இருந்திருக்கு இந்த மேக்கப்ல எல்லாமே. வந்து லாஸ்ட் சீன்ல வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப். அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்ணுறது, அவ்வளோ பெரிய வேலை. அந்த மதிப்பை கொடுத்து அதுக்காக வேணா டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கு. அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தார், நான் இவரெல்லாம் கூட இருந்திருக்கோம். எனக்கு வேண்டது எல்லாமே இவருக்கு சொல்லிட்டே இருப்பா. அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவா. அந்த வழியில தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஹீரோயின் வந்து இங்கே பாருங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இது மாதிரி ஃபில்அப் பண்ணுற மாதிரி. அது அவங்ககிட்ட எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாவே நாங்கள் பார்த்தவங்க. ஸோ இது மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும். எப்படி அவங்ககிட்ட ஓகே வாங்கினீங்க? ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும். அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்கு பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டேன். இவர் என்ன வருதோ அதுக்கு அவர் கேஷ் பண்ணி இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஒரு வரும்போது எல்லாருமே அபிநயா வருது, அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே. வந்து எங்கிட்ட வந்து சொன்னாரு, சொன்னாரு சி நார்மல் பர்சன் அந்தபடியே பிஹேவ் பண்ணிருங்க, ஸ்ட்ரெயிட்டா போல்டா சொல்லிட்டேன். அப்போ இருந்து எல்லாருமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா. எப்பவுமே வந்து தமிழ் படத்துல நம்ம தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டனி தான் காட்டுவாங்க. இதுலயும் வந்து மலையாள போலீஸை வந்து அதுதான் காட்டியிருக்கீங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்க்க முடியல ஒரு 2 ஹீரோ வில்லன்களை, ஆனா வந்து போலீஸ்காரங்க கொடுக்கவே முடியல. கடைசியா அவங்கள போய் சரண்டர் பண்ணி காட்டியிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? என்னன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான், அவ்வளவுதான். அது சினிமா எஸ்தெட்டிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சு பண்றது. இப்போ 3 நாள் ஸ்டோரி தான் இதோட. 3 days ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுல இதுதான் முடியுதுன்னு நானே நினைச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் 3 days. அதுல அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிருக்கு. அதில் அப்படிதான் நடக்கும்னு நினைச்சு பண்ணிட்டேன். இது சரியானு சொல்லல, இதுதான் கரெக்டுன்னு சொல்லல. ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல, முடிக்கணும்ல, அப்புறம் யோசிச்சு பண்ணது.
இதுதான் நம்மோட பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் பண்ணால் கண்டிப்பாக முடியும். இது விட நல்லதாக இந்த படம் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட்டேஷன். சார் அப்புறம் சார் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார்? கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்தில், அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிங்களா இல்லை வேற கிளைமேக்ஸ்? நிறைய யோசனை போயிருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது நிறைய யோசனை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ணிட்டேன், இதா இருக்கணும். அந்த விஷுவல் மனசு வந்ததுனால அதை முடிச்சிட்டேன். இல்ல சார் இது எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க? எவ்வளவு பட்ஜெட் ஆயிடுச்சு சார்? இல்ல அது நான் 100 days ஷூட் போயிட்டேன். ஏன்னா இந்த சிங் சவுண்டு படம், இது சிங் சவுண்ட்ல தான் பண்ணியிருக்குது. அதனால எல்லாமே வெளியிடும். அப்போ நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் புதுசு எல்லாமே வந்து ஒரு 40 பிளேஸ் நியூ ஆர்டிஸ்ட், அதனால டைம் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன். ஆனால் புது ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல, எல்லாமே வந்து இந்த லெவலுக்கு போயிருக்கு. சார் நீங்கள் வந்து டைரக்டரு நடிகர், அதாவது நடிகராக இருக்கும்போது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. டைரக்டும் போது இந்த இருக்கேன், டைரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீனில் வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். என்ன சொல்லுது, பொழைச்சு போனோம்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் எங்கே உட்கார முடியாது. அது நம்ம படம் பண்ணுறது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான். ஆனால் இது எல்லாமே என் லைஃப்பில் வந்து இது ஒரு சர்வைவல் மோடில் இருக்கும். நல்லபடியாக பண்ணால் இங்கே நல்லபடியாக நிற்க முடியும். வேற எதுவும் பேக்கப் கிடையாது. அது அந்த மாதிரி அப்போ நம்ம பெஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே. அதுதான் சீக்ரெட். சார் ஜார்ஜ் சார் இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ 2 போர்ட்ஃபோலியோ நீங்கள் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஒன்று கிரிங்கிற கேரக்டர், இன்னொன்று ஆஸ் அ டைரக்டர். இன்னொரு எஸ்டிமேஷன், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், who was a winner, the actor or the director? 100% டைரக்டர் தான் winner. Last question. டைரக்டரோட ஆர்ட் தான் சினிமா. சார் ஒரு நிமிஷம். தமிழ்ல ஐயோ எல்லாரும் வச்சு டைரக்ட் பண்ணணும் ஆசை இருக்கு. எல்லாருமே சூப்பர் தான். டைரக்டர் கிரிச்சேட்டா இந்த பக்கம் பார்க்கும். பாத்தீங்கன்னா கார் வந்து இங்கே தமிழ்ல பாத்தீங்கன்னா தலைதான் ரேசிங்ல பயங்கரமா ஓட்டுவாரு கார். ஆனா உங்க படத்துல வந்து நீங்க பயங்கரமா மிரட்டி எல்லா இடத்தையும் சர்வசம் திருப்பிருக்கீங்க. அது எப்படி பிராக்டிஸ்? ஏன்னா ஏற்கனவே இன்ஜூர் கால் இதுவா இருந்தது. வேற அவருக்கு பிராக்டிஸ் எதுவுமே வேண்டாம், அப்படியே ஓட்டிட்டு இருக்கும். அவர் ரொம்ப ஸ்பீடானா ரொம்ப சேஃப்டியா ஓட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிரைவர் அவர் நல்லா ஓடும். இருக்காங்க டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க சார். கேன் ஆஸ்க் சார் क्वेश्चन. ஆமாம், இப்போ தமிழில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கன்னடா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷெடியூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்காக டேட் அலோட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கமிட் பண்ண ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணலை. தேங்க்யூ ஸோ மச்.